ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு நாசரேத் ஊரில் புறக்கணிக்கப்படுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏசு கானா ஊரில் கப்பர்நகூமின் அதிகாரியின் மகனை குணமாக்கி அங்க அந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணினதுக்கு அப்புறம் அவர் வளர்த்த ஊராகிய நாசரேத்துக்கு வரார். ஏசு ஒவ்வொரு ஓய்வு நாட்களிலையும் ஜெப ஆலயத்தில் போறத ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். யூதர்கள் பொதுவா ஜெப ஆலயங்களில ஒன்றாய் கூடி தேவனை ஆராதித்து வந்தாங்க. நம்மளோட இன்னைக்குள்ள சபை ஆராதனை முறைமை மாதிரியே அவங்களோட ஆராதனை முறைமைகளிலையும் ஜெபம், ஆராதனை, வேத வாசிப்பு, இறை செய்தின்னு இப்படி எல்லாம் இருக்கும். ஏசு அந்த ஜெப ஆலயத்துல வேதம் வாசிக்க எழுந்தப்போ அவருக்கு ஏசாயா 61ஆம் அதிகாரம் வாசிக்க கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தப்போ, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார்னு அவர் வாசித்து அந்த புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்கிட்ட கொடுத்து உட்கார்ந்தார். உடனே ஜெப ஆலயத்துல இருந்த எல்லாரும் இயேசுவையே கூர்மையா கவனித்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவர் அவங்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டுன்னு சொல்றார். உடனே அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவான்னு அவங்களுக்குள்ளாடி பேசிக்கொண்டாங்க. உடனே இயேசு அவங்கள பார்த்து, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, இதுக்கு முன்னாடி நான் கப்பர்நகூம் ஊர்ல செய்த அற்புதத்தை மாதிரியே இந்த ஊர்லயும் நான் அற்புதங்களை செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறது எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். எந்த ஒரு தீர்க்கதரிசியையும் அவனோட சொந்த நகரத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் மழை இல்லாம பஞ்சம் உண்டாயிருந்தப்போ இஸ்ரவேலருக்குள்ளே நிறைய விதவைகள் இருந்தாலும் எலியா சீதோன் நாட்டுல இருக்கிற சாரிபாத் ஊர் விதவை கிட்ட மட்டும் அனுப்பப்பட்டானே அல்லாமல் வேற யார்கிட்டையும் அனுப்பப்படல. அதே மாதிரி எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலையும் இஸ்ரவேலருக்குள்ளே நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனாலும் சீரியா தேசத்தை சேர்ந்த நாகமானை தவிர அவங்கள வேறொருவனும் சுத்தமாக்கப்படலன்னு சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், ஏசு நாசரேத் ஊர்லயே வளர்ந்ததால இந்த ஜெப ஆலயத்துல இருந்த எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவை நேரடியாகவே தெரியும். அவங்களால ஒரு சாதாரண கார்பெண்டரோட குடும்பத்தில இருந்து வந்த இயேசுவை மேசியாவா ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த ஜனங்கள் இயேசு கப்பர்நகூம்ல செய்த மாதிரியே அற்புதங்களை நாசரேத்திலையும் செய்ய விரும்புறாங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ற விசுவாசம் இல்ல. இயேசு அந்த 2 உதாரணங்கள், சாரிபாத் ஊர் விதவை மற்றும் நாகமானை குறித்து சொல்லும் போது அந்த 2 பேருமே யூதர்கள் கிடையாது, 2 பேருமே புறஜாதியார் தான். அந்த புறஜாதியார் அவங்களோட விசுவாசத்தால தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவர் சொல்லும் போது அங்க அந்த ஜனங்கள் இயேசு அவங்களுக்கு அற்புதங்களை செய்யணும் என்கிற கோரிக்கையை நிராகரித்தார்னோ, அதோட தேவன் புறஜாதியாரையும் நேசிக்கிறார் என்கிறதையும் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவங்க எல்லாரும் ரொம்ப கோபம் அடைந்து இயேசுவை ஊருக்கு புறம்பே தள்ளி அவங்களோட ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் உச்சியில இருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவரை அங்கே கொண்டு போறாங்க. ஆனா இயேசுவோ அவங்க நடுவுல இருந்து கடந்து போய்விட்டார். இந்த ஜனங்கள் இயேசு அற்புதத்தை செய்யணும்னு ரொம்ப விரும்பினாங்க. இயேசுவும் அவங்க முன்னாடி அவங்க எதிர்பாராத இந்த அற்புதத்தை செய்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.